சாமி சரணம். இது சபரிமலை ட்ரிப் நியூ வீலாக். பம்பால ஒரு ஆளு கூட நம்ம ரிக்வெஸ்ட் குளிக்க கூடாது, காலை கூட வைக்க கையை. இந்த பக்கம் பார்த்தா ஒரே மக்கள், பக்கம் பார்த்தா ஒரே மக்கள், நடுவில் நாங்கள் ஓடவும் முடியாது ஒழுகவும் முடியாத அளவுக்கு இருக்குது. கேட்டில் இருக்கும் ஃபுல் லாக்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9-11 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்குள்ளே போய் பார்க்க முடியுமான்னு எங்களுக்கு தெரில. எல்லாரும் குரூப் லீடர்ஸ் வந்து குமார் சாமி, கோபால் ரெட்டி சாமி, கந்தன் சாமி, அப்புறம் சபரி சாமி, 4 சாமியும் அத்தனை குரூப்பும் உங்க கூட தான் வரணும். வேற ஒரு ஆள் மிஸ் ஆகக்கூடாது. அத்தனை உங்க குரூப் மெம்பர்ஸ் உங்க பேர் இருக்கிற அத்தனை பேரையும் பயணிப்படும் கந்தன் சாமி கூட தான் வரணும். ராமசாமி ஓகே, அவங்க அத்தனை பேரும் போன் நம்பர் உங்க கையில இருக்கணும். உங்க கூட தான் வரணும். அவங்க எங்க பஸ் ஏறி நிலக்கல்ல பஸ் ஏறி பம்பா வந்தப்ப திரும்பி சன்னிதானம் வர வரைக்கும் எல்லாம் குரூப் லீடர்ஸ் கூட தான் வரணும். மாதிரி பம்பால ஒரு ஆளு கூட நம்ம ரிக்வெஸ்ட் குளிக்க கூடாது, காலை கூட வைக்க கையை இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. 12 பேர் என்ன இப்படி ஆயிடுச்சு கேட்டோம்னா, ஏதோ அழுக்கு தண்ணி வேற ஏதோ இந்த டேம் எல்லாம் திறந்து விட்டாங்க இல்லையா, அதுலேயும் அந்த அடியில் அழுக்கு தண்ணி வந்ததுனால தான் இந்த மட்டும் 12 பேர் அட்மிட் இல்லையா தண்ணி. அது வந்து அதனால யாரும் பிரெயின் எஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னதுனால நம்ம வந்து ஐஎஃப்எம்ல எல்லாம் காப்பாத்துறோம். இருந்தாலும் நம்ம வந்து விற்கிறது கவர்மெண்ட்டே சொல்லுது, நீங்க யாரும் பம்பால குளிக்க வேண்டாம், பம்பால இறங்க வேண்டாம். யாருக்காவது எந்த ஹெல்த் டிஃபிகல்ட்டிஸ் அங்கேயும் உட்காந்து ரூம் எடுத்து ஃபோன் பண்ணி அதுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதுக்கு அவங்க வரணும் நினைச்சா முடியலையா ஆனா சுவாமி சரணம். சுவாமி சரணம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலக்கல்ல இருக்கோம். இங்கே ப்ரைவேட் பஸ்லாம் இங்கே தான் பார்க் பண்ணுவாங்க. இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம பம்பா போயிடுவோம். இப்போதைக்கு ரொம்ப கூட்டமாக தான் இருக்கு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அவ்வளோ கூட்டம் இல்லை. அதனால யாரும் கவலைப்படாது. எதுவாக இருந்தாலும் பம்பைக்கு போனால் தான் தெரியும். இந்த இடத்துல கூட்டம் இல்லை, பம்பைக்கு போனால் தான் தெரியும். நிலக்கல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பிரைவேட் பஸ்ல எல்லாம் மொத்தம் இங்கே தான் பார்க் பண்ணுவாங்க. இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி தான் நம்ம வந்து பம்பைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒரு 45 மினிட்ஸ் ஆகுமா? 45 மினிட்ஸ் to 1 hour மேக்ஸிமம். 45 to 1 hour சாலிட்டா ஆகும். ஸோ டைரக்டா டிக்கெட் எடுக்கணும். நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கு. ஸோ இவ்வளோ தான் இருக்கு. நம்ம ரீல்ஸ்ல பார்த்து இல்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அவ்வளோதான் நம்ப வேணாம். போனா இன்னும் ரியல் கிரௌட் என்னன்னு தெரியும். ஸோ அங்க போயிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்றோம். ஓகே, பம்பா. சுவாமி சரணம். சுவாமி சரணம். ஸோ நிலக்கல்லேருந்து பம்பைக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருக்கோம். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா டிக்கெட் வருது. ஏசி பஸ்ஸுனா உங்களுக்கு 80 ரூபா கிட்ட டிக்கெட் வருது. ஸோ ரீச் ஆகிட்டாங்க பம்பைக்கு. இந்த பம்பை பாருங்கள், பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? க்ரௌட் இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. இதே மாதிரி தான் நானும் நினச்சேன். ஸோ ஓகே, க்ரௌட் இல்லை, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டா நான் வந்து ஹாப்பியாக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங், இதுதான் இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். நீலிமலை பாட்டம். இங்கே தான் வந்து ஏற்றம் ஸ்டார்ட் ஆகும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து வயசானவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமியை சரணமையப்பான்னு சொல்லிட்டு ஐயப்பனை மனசில் வச்சு மலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றங்கள் இருக்குது. எல்லாத்தையுமே இந்த வீடியோ நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். மலைக்கு வராதவங்கலாம் வந்து கண்டிப்பாக அதை பாருங்கள். எப்படி இருக்குன்னு இது ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த வீடியோவில். நீங்கள் பாருங்களேன். ஸோ இதுதான் நீலிமலை டாப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு, இதுக்கப்புறம் தான் பயணம் இருக்குது. வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அப்பாச்சி மேடு. இது ஏறதான் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க. நாங்கள் போகிற டைமில் பார்த்தீங்கன்னா மழை வேறு பெய்யுது, இன்னும் கஷ்டமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு அப்பாச்சி மேடை கடந்துட்டீங்கன்னா வந்து சரங்குத்தி சபரி பீடம் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நடந்தது தான் எங்களுக்கு சம்பவமே. அது என்ன நடந்ததுன்னு வாங்க நீங்கள் வீட்டில் இதில் பார்ப்பீங்க. பாருங்கள், தரமான சம்பவம் காத்திருக்கு.
சாப்பிடலாம் போகிறோம். இங்கே அவ்வளோவா இல்லை, இங்கே மட்டும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அதனால தான் க்ரௌடாக இருக்குது. க்ரௌடு வந்து அதிகமானனால ஒரு லேடி வந்து கீழே வந்துட்டாங்க. எமர்ஜென்சிக்காக ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. நியூஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைவாக அந்த சுச்சுவேஷன் அப்போ நாங்கள் அங்கே தான் இருந்தோம். கொஞ்சம் பரபரப்பாக தான் இருந்தது அந்த டைமில். தெரியல அந்த வீடியோ புரியுதா? வீடியோ ஒன்று காமிச்சாங்களே, இங்கே படுத்துருந்தாங்களே, இதுதான் போல. இதுதான் அது அர்ச்சட்டா. இப்போ வீடியோ ஒன்று காமிச்சாங்களே, இங்கே அங்கங்கே படுத்துருந்தாங்களே, இந்த இடம் தான். ஆஹா, இந்த இடம் தானா அது? அநேகமாக நம்மளும் பேட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடும் போலியே. இந்த பிளாக் அப்புறம் தான் வந்து க்ரௌடு ரொம்ப அதிகமாயிடுச்சு. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நடக்கவே முடியல, பயங்கர க்ரௌடாக இருந்தது. நீங்களே பாருங்க எவ்வளோ க்ரௌடுன்னு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு வந்து க்ரௌடு சேர்ந்துச்சான். கிட்டத்தட்ட 1.5 lakhs பக்தர்கள் வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க. ஸோ நியூஸ் பார்த்தா எங்களுக்கே தெரியும். கூட்டம் இல்லை சம கூட்டம் சாமி. கூட்டத்தின் உச்சக்கட்டத்தில் நிற்கிறோம். ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடுச்சா? 4:30 மணிக்கு வந்தோம். டைம் மணி 8 ஆகுது. 8 ஆகுது. சாமியை பார்க்கல. எங்க இருக்குன்னே தெரியல. நீங்க பாருங்க, உங்களுக்கா தெரியும் எங்கடா இருக்கிறோம். முன்னாடி இந்த பக்கம் பார்த்தா ஒரே மக்கள், பக்கம் பார்த்தா ஒரே மக்கள், நடுவில் நாங்க வெற்றிகரமா பார்த்துட்டு மீட் பண்றோம். சாமி சரணம். 1 hour later. நேரம் 9 மணி. தொடங்குற நேரம் 4 மணி. கூட்டத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிறோம். எப்படி இருக்கோம், எப்படி போறோம்னு யாருக்குமே தெரியல. படி ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம். ஸ்டெப்பா போயிட்டு இருக்கோம். ஒரு 2 ஸ்டெப்புக்கு 1/2 hour அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். சொன்னாங்க 1/2 hour பயங்கர கூட்டம். அவாய்டே பண்ண முடியல, அந்த அளவுக்கு ஓடவும் முடியாது, ஒளிய முடியாத அளவுக்கு இருக்குது. கேட்ல இருக்கும், ஃபுல் லாக்டு. சின்ன பசங்களாம் வச்சுட்டு நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மூவ் ஆகுறதே பெரிய விஷயமா இருக்கு. பயங்கர கூட்டம். இன்ச் பை இன்ச்சா நவருன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போதான் நான் ஃபீல் பண்றேன். பயங்கர இன்ச் பை இன்ச்சா நவுந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆயிடுச்சா? 5 hours. இப்போதான் கொஞ்சம் மூவ் ஆகுது. இன்னும் ரீச் ஆன பாடம் இல்லை. இன்னும் டைம் பார்த்தீங்கன்னா 9-11 மணி க்ளோஸ் பண்ணுருவான். அதுக்குள்ளே போய் பார்க்க முடியுமான்னு எங்களுக்கு தெரில. எப்படியா போய் சேர்ந்தா சரி. ஹோப் ஃபார் குட். பல தடைகளை தாண்டி நாங்கள் வந்து 18 படி பக்கத்தில் வந்துட்டோம். தரிசனமும் பார்த்துட்டோம். எத்தனை மணி நேரம் அப்புறம் பார்த்தன்றத நாங்களே சொல்கிறோம், பாருங்க. Finally, we did it. We done. Finally. Yes. ஒரு வழியா பார்த்தோம். டைம் வந்து 12 மணி நேரம் ஆச்சுங்க. 3:30 மணி. காலையில 3:30 மணி. 12 மணி நேரம் ஆச்சுங்க. 12 hours. This is Kani Ponu. I have to put here. காலை 6:30 மணி இறங்க போகிறோம். ட்ரிப் ஓவர். கீழே இறங்கிட்டு நம்ம பார்ப்போம். எவ்வளோ மணி நேரம்? 12 மணி நேரம். 12 மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு
6 மணிக்கு கீழே இறங்குறோம். ஓகே பாய், சாமி தரணும். ரிட்டர்ன் போகும்போது இவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த நிலைமையில தான் நாங்களும் இருந்தோம் நேற்று நைட்டு. டவுன் வந்தாச்சு. இதுதான் எல்லாரும் இளநீர் குடிச்சிட்டு கிளம்புவாங்க. இதுதான் ஆரம்பம், இதுதான் முடிவு. இதுதான் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எண்டிங் இங்கே தான் முடிப்பாங்க. கூட்டம் குறையவே இல்லை, அப்படியே இருக்கு.